ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். பூ பாருங்க, நல்லா இருக்கா? தேன் பூ இது. சின்ன வயசுலலாம் குடிப்பாங்களே அந்த தேன் பூ. இதை பாருங்க, நல்லா இருக்கிறதா? மை ஹவுஸ் கிடையாது. கிருஷ்ணர் பெயிண்ட் இருக்கு பாருங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்க, கிருஷ்ணர் பெயிண்ட்டு. கிருஷ்ணரும் ராதியுமா தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? கிருஷ்ணர் ராதை. நைஸ் ஹவுஸ். இந்த ஹவுஸ் எங்கே இருக்குதுன்னா கேளம்பாக்கத்தில் இருக்கேன். இப்போ நான் கேளம்பாக்கம் வந்திருக்கேன். அங்கே தான் இருக்குது இந்த ஹவுஸ்லாம். பணம் இருக்கிறவங்க வாங்குவாங்க, பணம் இல்லாதவங்க இந்த மாதிரி பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் பார்க்குறேன். நீங்களும் பாருங்கள். யார் யாருக்கு வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கோ வீட்டை பார்த்து கொள்ளுங்கள். ஆசை தான் பட முடியும், வாங்கவும் முடியும். நம்பிக்கை இருந்தால் வாங்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குது. இந்த மாதிரிலாம் எல்லோரும் வீட்லேயும் வளங்க. நல்லா இயற்கை இருக்கும், பாம்பும் இருக்கும். பாம்பு எல்லாம். துளசி செடி இருக்குது பாருங்க. எல்லாம் செம்மண் தான், நல்லா இருக்குது பாருங்கள். செம்மண் எல்லாம் செம்மரம், செம்மண் இதெல்லாம் போட்டு வளர்க்குறாங்கன்னு பேர். இங்கேயே செம்மண்ணே இருக்குது, நல்லா வளரும். செம்மண் இருக்கிற இடத்துல செடி கொடி எல்லாமே வரும் பாருங்கள். இது கொய்யா மரம், வாழை மரம், லெமன் மரம், எலுமிச்சை லெமன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது லெமன் மரம், லெமன் செடி. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெத்தலை தெரியுதா? இதான் வெத்தலை கொடின்னுவாங்க. இது வெத்தலை கொடி. இது பூ எல்லாருக்கும் தெரியுன்றீங்களா? நல்லாயிருக்கும் பூ. என்ன பூன்னு தெரியல. இது சாமந்தி பூ செடி. இது ஒரு லெமன் செடி. இது நம்ம டிசைனுக்கு வளர்க்குறது. தென்னை மரம் கிடையாது, தென்னை மரம் மாதிரி. அதே மாதிரி வெத்தலை கொடி பாருங்கள். வெத்தலைலாம் நிறையா வளங்க வீட்டில், நல்லது. மூலிகை பொருள் இதெல்லாம் அந்த காலத்தில் தாத்தா பாட்டி சாப்பிட்ருக்காங்க. இப்போ யாரும் சாப்பிட மாட்டுறாங்க. இது சாப்பிட்டா வியாதி வராது. அந்த காலத்துலலாம் சாப்பிட்டு இதை சாப்பிடுவாங்க. வெத்தலைலாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. வெத்தலை பாக்கு போட்டிருப்பாங்க அந்த காலத்துலலாம் தாத்தா பாட்டிங்க. அவங்களாம் கிடகத்தமாக இருக்கிறாங்கன்னா அதுக்கு எதுக்கு இந்த மாதிரி வெத்தலை போடுறதுல தான். வீட்டுக்கு ஒரு வேப்ப மரம் வளங்க. கண்டிப்பாக வேப்ப மரம் நல்லது, நன்மையை தரும், எந்த வியாதியும் வராது. அதனால் வேப்ப மரம் வளர்க்குறது ரொம்ப நல்லது. வீட்டில் இடம் இருந்தால் ஒரு மரம் வளங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பாதாம் மரம். பாதாம் கொட்டைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பாதாம் மரம் தான். பெருசானா தான் பாதாம் கொட்டை வளரும். இதுவும் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். இது ஒரு பூ.
ஏதோ மல்லிகைப்பூவோ ஏதோ சொல்லுவாங்களே, என்ன பூன்னு தெரியல. நல்லா இருக்குது பூ. நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? மரம், பூ, ஹவுஸ். இந்த மாதிரி வீடு கட்டி இந்த மாதிரி மரம் வைங்க, நல்லாயிருக்கும். மழை வரும். அதுக்கப்புறம் இங்கேயும் சப்போட்டா மரம் இருக்குது. நல்லா வதங்கி போன மாதிரி இருக்குது சப்போட்டா. அது கூட மாதுளம்பழம் செடி இருக்குது பாருங்கள். மாதுளம்பழம், சப்போட்டா. அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ ஃப்ரெண்ட்ஸ். செம்பருத்தி பூவை நான் சின்னதில் வளர்த்துருக்கேன் எங்கள் வீட்டில். அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன் ரொம்ப நாள் கழிச்சு. செம்பருத்தி பூலாம் வீட்டில் வளர்த்து விநாயகருக்கு வைப்போம். நல்லது செம்பருத்தி பூ. அப்போல்லாம் இந்த பூவை பிரித்து சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும். இப்போ சாப்பிட்லாமான்னு தெரில, இருந்தாலும் சாப்பிட்றேன். நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். இது வாழை மரம். வாழைப்பழம் தரும், வாழைப்பூ தரும், வாழை மட்டை தரும். இருக்கிற வரைக்கும் யூஸ் ஆகும், லாஸ்ட்டு வரைக்கும் உதவுறது இந்த வாழை மரம். வாழைப்பூ, வாழைத்தண்டு, அது வாழ்நாள் ஃபுல்லாகவே கொடுக்கும். நம்மளை மாதிரி கிடையாது, அது அழிகிற வரைக்கும் அது நன்மையை கொடுத்துட்டு தான் போகும். இந்த செடி நல்லா இருக்கா? பூ பூக்குது ஓசை, அதை கேட்கத்தான் ஆசை. அந்த மாதிரி பூ இது நல்லா இருக்கும். மரமே நல்லா இருக்கு பாருங்கள். நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் பூ மரம்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன மரம் தெரியுமா? பார்த்துங்க. இதுதான் நம்ம தேங்காய் எண்ணெயில் போட்டு ஸ்மெல்லுக்காக யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த பூ. அது என்ன பூ நீங்களே சொல்லுங்கள் கமெண்டில். வாசனை தரும். இந்த தேங்காய் எண்ணெய் உள்ளே போட்டு தலைக்கு ஜாஸ்மின் சொல்லுவாங்களே, அது தயாரிக்கிறது தான் இந்த பூவில் தான். நல்ல வாசனை பாருங்கள். அந்த மரம் ஜாஸ்மின் மரம். இஸ் மை ஜாஸ்மின் மரம். தேங்காய் எண்ணெயில் போட்டால் ஸ்மெல்லு வரும். அதை விட உங்கள் தலையில் போட்டால் ஓவர் ஸ்மெல் வரும், நல்லாவே ஸ்மெல்லு வரும், வாசனையாகவும் இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள். இது ஒரு மரம். இது என்ன மரம்னு எனக்கே தெரில, இருந்தாலும் நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். இது என்ன மரம் நீங்களே சொல்லுங்கள். என்னவோ குண்டு குண்டாக காய் காய்க்குது, குண்டு குண்டாக காய்க்குது. என்ன மரம்னு தெரியல. பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இதை சாப்பிட்லாமான்னு தெரில, அதனால் நான் சாப்பிட மாட்டேன். செக் பண்ணிவிட்டு. மரம் நல்லா இருக்கா பாருங்கள். விநாயகர்லாம் வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது. அப்படியே வெட்டி விடுவாங்க பொழுது. பாருங்கள் நீங்களே. நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, பாய்.
அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அத்துடன் நடைபெறுவது உங்கள் முருகன் டாக் டைம்லேருந்து. வெல்கம், பாய்.